சிறுவர்களின் கைகளில் கூட கஞ்சா கிடைக்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசு தேவைதானா என்பதை மக்கள் உணர்ந்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என கிருஷ்ணராயபுரம் அதிமுக வேட்பாளர் டாக்டர் திவ்யா பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட டாக்டர் திவ்யா தனது தொகுதிக்குட்பட்ட மாயனூர், மேலமாயனூர், கட்டளை, உள் வீரராக்கியம், வீரராக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவரை வழிநெடுகிலும் ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் கும்ப மரியாதை வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெட்டி கடைகளிலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும், சிறுவர்களின் கைகளில் கூட கஞ்சா கிடைக்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசு தேவைதானா என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகை கிடைத்திடவும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் எனவும் பரப்புரை மேற்கொண்டார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்க கலாச்சாரம் எப்படின்னா, பொட்டி கடையில கஞ்சா விக்கிறாங்க. சின்ன பொட்டி கடையில கஞ்சா விக்கிறாங்க. 8வது 9வது படிக்கிற பையன் கையில கஞ்சா இருக்கு. நாடு எப்படிங்கம்மா முன்னேறும்? இப்ப ஒரு 1000 எனக்கு மாலை போட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம நாடு முன்னேறினா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்தாதான் நாடு முன்னேறும், இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலிய ஆதரிக்கணுமா, நல்லாட்சி ஆதரிக்கணுமா? அதே மாதிரி இந்த மாதிரி கஞ்சா பழக்கம் இருக்க ஆட்சி ஆதரிக்கணுமா, நல்லாட்சி ஆதரிக்கணுமா? நம்ம அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்காக ஒண்ணு யோசிச்சு பண்றாங்க. சிமெண்ட் வீடு கட்டி தரப்படும். 3 சிலிண்டர் வருஷத்துக்கு மானியம் உண்டு. உங்க தண்ணி பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.